திமுக பல்வேறு இடைஞ்சல்களை விஜய் அவர்களுக்கு கொடுத்தது. இப்போ கூட வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனையை வந்து வந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. ஒரு குடும்ப வாழ்க்கையில் தூண்டி விடுகிறார்கள், இதெல்லாம் பேசுகிறார்கள். உன்னுடைய மனைவியை பிறர் தூண்டுகிறார்கள் என்பது பெருமையான செயலா? கனிமொழி இதை ஒப்புக்கொண்டாலும் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி அவர் பெண் உரிமை, அதாவது அதெல்லாம் எதற்கு அந்த ஆசை நாயை போய் நீங்கள் பேசினீர்கள், பெண்ணின் மீது நீங்கள் பழி சுமத்தினீர்கள். அந்த நயினார் நாகேந்திரனை கேட்டு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு போயிட்டார். அவள் யாருடைய வாழ்க்கையை கெடுத்தாள்? இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை தானே கெடுத்தாள். ஆணினுடைய சுதந்திரமா பறிபோனது, இன்னொரு பெண்ணினுடைய சுதந்திரத்தை அவள் பறித்து விட்டாள். அப்புறம் பெண் உரிமை என்ன பேசுகிறாய்? பெண் உரிமை இவர்களுடைய வாழ்க்கைன்றது தனிப்பட்ட விஷயம், அது அரசியலாக்காதீங்க. அது என்ன தனிப்பட்ட விஷயம்? உலகத்தில் வந்து ஒருத்தன் பெண்ணை வந்து புறக்கணிக்கிறது தனிப்பட்ட விஷயமா? அப்புறம் ஒருத்தையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம்னு எந்த முட்டாள் சொல்கிறேன்? நாடாளுகின்றவனிடம் இருக்கின்ற சிறப்பு தான் மக்களை சிறப்பாக வாழ வைக்கும். இவனே தட்டுக்கட்டு போயிட்டான்னா அவங்களும் தட்டுக்கட்டு போயிடுவாங்க. ஆகவே இதெல்லாம் நியாயப்படுத்துவதற்கும் நீ யூடியூப்களில் ஆதரித்து பேசுவதற்கும் நீ இதெல்லாம் செய்தால் நாடு உன்னை காரி தூக்கும். சிதம்பரம் அவர்கள் வந்திருக்காங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்குமே வந்து பேச்சுவார்த்தை என்ன நடக்குது, டெல்லியில் போய் பார்த்துருக்காங்க. பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றால், காங்கிரஸ் வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டால் காங்கிரஸ் ரெண்டாக உடையும். ராகுல் காந்தியினுடைய அணி விஜயோடு இருக்கும். ப. சிதம்பரம் தலைமையில் உள்ள ஜனநாயக காங்கிரஸ் ஸ்டாலினோடு இருக்கும். நம்முடைய ஓபிஎஸ் செய்திருப்பது தற்கொலை, அரசியல் தற்கொலை. இல்லை, சபாநாயகர் பதவி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் முதலமைச்சராக இருந்தவங்க என்ன பெரிய சபாநாயகர் பதவி, மந்திரி பதவி, டபேதார் பதவி எல்லாம் எனக்கு கேட்குறேன். நான் முதலமைச்சராக இருந்தவன் இதை விட உயரத்திற்கு போக முடியும் என்றால் போ, இல்லாவிட்டால் வீட்டிலே போயிடு. தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான பழ கருப்பை ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா என்னையா தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு பக்கம் இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போயிரும்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையானது பயங்கர தீவிரமாக காலில் இருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் இருக்கா, போகாத மாதிரி இருக்கா? போகாதுன்னு தெரியுது. போகாது ஐயா. எப்படி ஐயா போவாங்க? இத்தனை வருடங்கள். ஆமா, சிதம்பரம் அவர்கள் வந்திருக்காங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்குமே வந்து பேச்சுவார்த்தை என்ன நடக்குது, டெல்லியில் போய் பார்த்துருக்காங்க, தொகுதி பங்கீடு பற்றி பேசியிருக்காங்க. இது முடிவுக்கு வருமா வராதா? ரெண்டு தான் இருக்கு. ஒன்று, இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸுக்கு இசைவாக பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றால், காங்கிரஸ் வெளியேறுகின்ற நிலைமை ஏற்பட்டால் காங்கிரஸ் ரெண்டாக உடையும். காங்கிரஸே ரெண்டாக உடையும். ஒரு அணி திமுகவோடு இருக்கும், ஒரு அணி விஜயோடு இருக்கும். ராகுல் காந்தியினுடைய அணி விஜயோடு இருக்கும். ப. சிதம்பரம் தலைமையில் உள்ள ஜனநாயக காங்கிரஸ் ஸ்டாலினோடு இருக்கும். அவர்கள் இந்த 10-15 இடங்களை இவர்களுக்கு கொடுப்பார்கள். இங்கே உள்ள எம்எல்ஏக்களை எல்லாம் அவர்கள் பற்றி கொண்டு போய்விடுவார்கள். ஏனென்றால் அங்கே போனால் தான் வெற்றி பெற முடியும் என்று இந்த எம்எல்ஏக்கள் அங்கே போய் இடம் கேட்பார்கள். அப்புறம் ராகுல் காந்தி கை சின்னம் நம்முடைய விஜயோடு இருக்கும். அவ்வளோதான். அதனால் காங்கிரஸ் வாக்குகள் சிதையும், சிறுபான்மை வாக்குகள் உடையும். திமுகவுக்கே முழுமையாக காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருந்ததினால் முழுமையாக அவர்களுக்கு போனது போக இப்பொழுது இந்த பக்கம் வரும். ஓகே, தாவேக்காவுக்கு ஓட்டு பிரியுமா? கண்டிப்பாக பிரியும். ஏனென்றால் காங்கிரஸ் என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு உரிய கட்சி திமுகவை விட. அதனாலே பெரும்பகுதியான முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம் திரும்புவார்கள். ஆனால் வெற்றி பெறுவது என்பது நடக்கின்ற காரியமில்லை. இது ரெண்டு காங்கிரஸ் உடைந்து இந்த பக்கம் வருவதன் மூலம் கொஞ்சம் மூச்சை சௌரியமாக விட முடியும் விஜய். என் மூச்சு விட முடியாத நிலையில் இருக்கிறார். உருவம் வரமாட்டேங்கிறேன். 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்ன, நான் 100 பவுன் போடுகிறேன், 10 பவுன், 50 பவுன் போடுகிறேன் என்று சொன்னாலும், நீ முதல்ல வந்து நீ கரையேறுவியானே தெரியல, நீ 100 பவுன் போடுவாயின்னு என்னை கொண்டு ரோட்டில் விட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தனும் வரமாட்டேன்ட்டான். ஒருத்தனும் 10 பவுன் கூட போடுறோம்னு சொல்லலை. இவர் மட்டும்தான் 100 பவுன் போடுறேன்னாரு. 100 பவுனுக்கும் வரமாட்டேங்கிறானே. இப்பொழுது காங்கிரஸ் எதிர் அரசியல், நமக்கு வேண்டியதை தரவில்லை, நம்மால் பயன்படுகிறது திமுக. நம்மை 10 எம்பியோடு 15-20 எம்எல்ஏக்களோடு நிறுத்தி விடுகிறது. நாம் இல்லாவிட்டால் திமுக வெல்ல முடியாது என்று காங்கிரஸ் கருதுகிறது. ஏனென்றால் சிபிஐ, சிபிஎம்கெல்லாம் 3/4% ஓட்டு தான் இருக்கிறது. விஜயகாந்த் மனைவிக்கு 1/2% ஓட்டு தான் இருக்கிறது. நான் சொல்கிறது போன கணக்குப்படி சொல்லுகிறேன்.
இல்லை 1% வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கும் ஒரு 2-3% ஓட்டு வைத்திருக்கிறவர்களே கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு % ஓட்டு. அப்புறம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டிய கட்டாயம் வைகோ வரையிலும் ஒருத்தரும் தேராது என்கிற நிலையிலே தான் இருக்கிறார்கள். இதில் 5% ஓட்டு வைத்திருக்கின்ற ஒரு தோற்றப்பொறி உள்ள கட்சி காங்கிரஸ் தான். அது நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் மாற்றுக் கட்சியாக வளர்ந்திருக்க முடியும். பாஜக மாற்றுக் கட்சியாக நினைக்கிறது, இவர்கள் மாற்றுக் கட்சியாகவே 50 ஆண்டுகளாக கருதியே பார்ப்பதில்லை. நொண்டியாகி போனார்கள். திமுகவினுடைய தோளிலே சவாரி செய்து தாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போகின்றார்களே தவிர தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் சிதம்பரத்திற்கோ வேறு யாருக்கோ அந்த கட்சியில் கிடையாது. எளிது நாம் கூட்டணியில் நிற்போம், அவர்களுடைய தோளில் சவாரி செய்து வெற்றி பெறுவோம், அங்கு போய் மந்திரி ஆகிக்கொள்வோம். இதுதான் காங்கிரசினுடைய அரசியல். இப்பொழுது அங்கேயும் மந்திரி சபை இல்லை. ஆகவே இந்த திமுகவை கவிழ்த்ததே ஆவண ராஜாவும் கனிமொழியும் தான். 1,70,000 கோடி 2Gயில் அடித்திருக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கவிழ்ந்திருக்காது. கவிழ்ந்தது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி. இவர்கள் போய் மந்திரி சபையில் இருந்த காரணத்தினால், இவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்த காரணத்தினால் மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. வெரி க்ளீன் பிரைம் மினிஸ்டர், பட் வெரி அன்க்ளீன் கவர்மெண்ட். ஏனென்றால் ஆவண ராஜா மந்திரி சபையில் இருந்தாரே, அப்புறம் எப்படி 1,70,000 கோடியை அடித்து கொண்டு க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்க முடியும்? அதனால் காங்கிரஸே போய்விட்டது. நியாயமாக 3 பிறப்புக்கு திமுகவினுடைய மூஞ்சியிலே முழிப்பதில்லை, எங்களுடைய 75 ஆண்டு கட்சியை கவிழ்த்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய ராகுல் இவர்களோடு சேர்ந்து கொண்டு திரிகிறார். இப்பொழுதுதான் வெளியே போவோமா என்ற சிந்தனை வந்திருக்கிறது. வெளியே போவதனால் கட்சி வளரும், உள்ளே இருந்தால் வளராது. ஏனென்றால் எதிர் அரசியல் பேசித்தான் மக்களை ஈர்க்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாமல் ஸ்டாலின் செய்வதெல்லாம் சரி, இகையின் நேரம் கொள்ளையடித்தது சரி, 40 அடி ரோட்டை 30 அடியாக போட்டது சரி என்று சொல்லி கொண்டிருக்க முடியாதுல்ல. இந்த தப்புக்களுக்கெல்லாம் இவர்களும் பங்கேற்றார்கள். இவர்கள் மீது விழுந்தது திமுகவினுடைய எதிர்ப்புகள், அது செய்கின்ற தவறுகள் எல்லாவற்றுக்கும் இவர்கள் துணை போனவர்களாக இருந்தார்களே. இப்பொழுது வெளியே வருவது என்பது ஒரு விதத்தில் சரியானது. ஏனென்றால் அவனுடைய தப்புக்கு, அவனுடைய ஊழலுக்கு, அவனுடைய கேவலமான ஆட்சி முறைக்கு நாம் துணையாக இருக்க வேண்டாம். அது இடங்களின் பேரால் இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவின் பேரால் இருந்தாலும் சரி, எதன் பேரால் வந்தாலும் அது சிறந்த முடிவு தான். வந்தால் இது வெறும் நம்முடைய விஜயினுடைய கட்சி பெரிய கப்பல் இல்லையே பாதுகாப்பாக போய் இறங்குவதற்கு. அது ஒரு படகு, அவ்வளோதான். அதனால் பெரிய அலையில் தூக்கி வீசி விட்டால் முடிந்தது கதை. ஆனாலும் ஒரு எதிர் அரசியலை நடத்துவதன் மூலம் அரசியல் இருக்கும் காங்கிரஸுக்கு. இனிமேல் இந்த எதிர் அரசியல் நடத்துவதன் மூலம் அது வளரும். இப்பொழுது மாவட்ட கமிட்டி கீழே இந்த கட்சி கமிட்டியே இல்லை. தேர்தலில் நிற்பதற்கு ஆளுகள் இருக்கிறார்களே தவிர அங்கே கமிட்டியும் இல்லை, ஒர்க்கரும் இல்லை. அத்தகைய நிலைதான் காங்கிரஸுக்கு. இது 2இல் 1 இன்றைக்கு ராத்திரி முடிந்துவிடும். ஒன்று, காங்கிரஸ் 2ஆக உடைந்து ஒரு பகுதி இவரோடு, ஒரு பகுதி திமுகவோடு இருக்கும். திமுகவோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் செல்வ பெருந்தகையும் சிதம்பரமும் தலைமை தாங்குவார்கள். இந்த பக்கம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ராகுல் தலைமை தாங்குவார். அவ்வளோதான். இல்லையா, வழி வழியாக, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலம், கருணாநிதி அவர்கள் காலத்துலேருந்தே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. எப்படி உடச்சிக்கிட்டு வெளியில் வருவாங்க? அதுக்கு இல்லை, அவர் 25க்கு மேல் தர முடியாது இருக்கிறார். அவர் தீர்மானமாக இருக்கிறார். ராஜ்யசபாவில் வேண்டுமானால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வேண்டுமானால் கேளுங்கள், முடியுமானால் தருகிறோம். ஆனால் இந்த 170 இடங்களில் நாங்கள் போட்டி போட்டால்தான் 130 இடங்களுக்கு வர முடியும். இதில் உள்ள இடங்களை உங்களுக்கு தருவதற்காக கூட்டினால் திருமாவளவன் எப்போ என்று இருக்கிறார். அவ்வளவு பேரும் கேட்பார்கள். காங்கிரஸ் திமுக செய்த பெரிய தவறு விஜயகாந்த் கட்சிக்கு இத்தனை இடங்களை ஒதுக்கியது. தேவையில்லை. அந்த கட்சிக்கு ஒன்றும் பலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா காங்கிரஸ் எல்லாம் மிரட்டுவதற்காக எண்ணிக்கையை கூட்டினார்கள். எங்களுக்கு புதிதாக கட்சிகள் வந்து சேருகின்றன பாருங்கள், ஓபிஎஸ்ஸே வந்து விட்டார், அவ்வளோதான், காணாமல் போய்விட்டார். இந்த ராஜாவோடு நிற்கிற சேவகன் வேஷத்துக்கு எதுக்கு இந்த போராட்டம் என்று கேட்கிறேன். ராஜா நீ இல்லை, சேவகனாக போய் நம்ம பக்கத்தில் நிற்பதற்கு ராஜா வேஷம் இல்லை என்று சொன்னால் வீட்டுக்கு போய்விட வேண்டியதானே, மரியாதையாவது மிஞ்சுமே. இதற்கு மேல் வேஷம் கிடையாதே. ஒன்று, நீ முதலமைச்சராக இருந்தாய், முதலமைச்சருக்கு மேல் பிரதம மந்திரி ஆக வேண்டும். ஆக முடியாதென்றால் அதோடு ஓய்வு பெற்று வீட்டுக்கு போய்விட வேண்டும். முன்னாள் முதல்வர் என்கின்ற மரியாதை இருக்கும். இப்பொழுது நீ வந்து
ஸ்டாலினுக்கு வேலை செய்து, உதயநிதிக்கு வேலை செய்து, இன்பநிதிக்கு வேலை செய்து, இவ்வளவு பேருக்கும் கீழே அல்லவா நீ இருக்க வேண்டும். அந்த கட்சியிலே இன்பநிதி வந்தால் எழுந்திருப்பான், நீ போனால் எழுந்திருக்க மாட்டானே. எதற்கு இந்த மரியாதை இல்லாத வேலை? இனிமேல் புதிதாக என்ன அடைய போகிறாய்? தேனிக்கு எம்எல்ஏ ஆகி என்ன ஆக போகுது? ஆயாச்சு, மந்திரியாக ஆயாச்சு, நாடாண்டு ஆகிவிட்டது. இனிமேல் போய் இவர்கிட்ட போய் இவர் சொல்லுகிறார், நீங்கள் தேனியில் நிற்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் விரும்பினால் நான் நிற்பேன், ஸ்டாலின் அனுமதித்தால் நான் நிற்பேன். இது சொல்கிறேன். செய்தித்தாளில் தான் போட்டுருந்தான். நான் கேட்குறேன், ஸ்டாலின் அனுமதித்து நீ எம்எல்ஏ ஆகி, ஸ்டாலின் அனுமதித்து அப்புறம் தம்பிக்கு பிடிக்கலை, நீங்கள் அடுத்த தடவை தேர்தலில் நிற்கலாம்னு சொல்லுவார் அவர். நம்முடைய ஓபிஎஸ் செய்திருப்பது தற்கொலை, அரசியல் தற்கொலை. இல்லை, சபாநாயகர் பதவி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்ன பெரிய சபாநாயகர் பதவி, மந்திரி பதவி, டபேதார் பதவி எல்லாம் எனக்கு கேட்குறேன். நான் முதலமைச்சராக இருந்தவன், நீ இதை விட உயரத்திற்கு போக முடியும் என்றால் போ, இல்லாவிட்டால் வீட்டிலே போயிரு. அப்புறம் கடைசியில் என்ன செய்வார்கள்? சபாநாயகருக்கு என்று சொல்வார்கள். அப்புறம் கடைசியில் சபாநாயகர்லேருந்து இப்படியே போய் 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 கொரோனாவாக ஆக்கி விடுவார்கள். உன்னை மந்திரியாக கூட ஆக்க மாட்டார்கள், கொரோனாவாக ஆக்குவார்கள். இல்லை, அதுக்கும் ஒரு கார் இருக்கிறது, அது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் என்று சொல்வார்கள். இது தேவையா? எண்ணி என்ன அடைவதற்கு பதவி இருக்கிறது? கேவலப்பட்டு கீழே இறங்குவதை விட என்ன, நீ அரபிக் குதிரையின் மீது பயணம் செய்தாய், 6 அடி உயரம், அது அப்படி அரச நாட்டம், அதில் ஏறி பவனி செய்துவிட்டு இப்போ கழுத மேலே ஏறுவது கேட்க போகிறாய், வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் நான். சரி, அது மாதிரி தான் இந்தம்மா சின்னம்மாவும் கட்சியை ஆரம்பித்து கொண்டு தடுமாறுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எடப்பாடியை ஒழிப்பதெல்லாம் உங்களுடைய நோக்கம், அதான் இவர்கள் சேர்ந்திருப்பதற்கு நோக்கம் அதான். 50 ஆண்டுகளாக நாம் எதிர்த்த ஸ்டாலின் அரசை கவிழ்ப்பது நம்முடைய கொள்கையா? நம்ம போய் எடப்பாடி ஓய்க்கிறேன் என்று சொல்லி ஒரு 2000-4000 ஓட்டுக்களை பிரித்து ஸ்டாலினை வர வைப்பது சரியானதா? நீ உங்களுடைய சமூக செல்வாக்கு இருக்கட்டும், உன்னுடைய செல்வாக்கு இருக்கட்டும், எதன் காரணமாக நீ 4000-3000 ஓட்டு வாங்கினாலும் உன்ன பணம் இருக்கிறது, ஒரு 10 கோடி ஒரு கேண்டிடேட்டுக்கு செலவு செய்ய முடியும். ஜாதி, பணம், மற்ற எல்லா செல்வாக்கின் காரணமாகவும் உன்னுடைய ஆட்கள் ஒரு 5000 ஓட்டு வாங்கினார்கள் என்றால் அது எடப்பாடியை வீழ்த்துவதற்கு தானே பயன்படும். நீங்களும் எடப்பாடியை வீழ்த்துவதைத்தானே முதலில் நினைக்கிறீர்கள், ஸ்டாலினை நினைக்கவில்லையே. இல்லை, அதிமுக எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சவங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து எல்லாரையும் தனித்தனியாக எடப்பாடியார் தானே பிரிச்சிருக்காரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக இப்போ எடப்பாடியார் தானே வந்து எதிரியாக மாறி இருக்காரு. இப்போ ஒரு பக்கம் சசிகலா அம்மையார், செங்கோட்டையன் அவர்கள், அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர் எல்லாருமே சொன்னது என்னென்னா அதிமுகவை வலிமையாக்கணும்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தான் பாடுபட்டாங்க. பட் எடப்பாடியார் அதுக்கு எதுக்குமே ஒத்துக்கலையா? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓபிஎஸ் உள்ளே ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், வேட்பாளர்களுக்கு தேர்தல் சின்னத்தை கையெழுத்து போடுகின்ற அதிகாரத்தை பெற்றிருந்தார். நம்முடைய ஓபிஎஸ்ஐ கலந்து கொள்ளாமல் எடப்பாடியால் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்கிற நிலை இருந்தது. உள்ளே உரசி உரசி மோதி 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 கடைசியில் வெளியே வந்து விட்டீர்களே. அப்புறம் சேர்த்து கொள்ள என்றால் அவனுக்கு ஏற்கனவே நீங்கள் உரசியதனுடைய துன்பம் என்ன என்று தெரியுமே. இப்பொழுது உன்னை உள்ளே விட்டால் மறுபடியும் ஒரு தலைமையில் ஒரு கட்சியாக நடக்கிற அதிமுக 2 தலைமையில் 2 கட்சியாக நடக்கும். சின்னம்மாவை விட்டால் 3 கட்சியாக நடக்கும். தினகரனை விட்டால் 4 கட்சியாக நடக்கும். அதனால் அவர் நல்லதோ கெட்டதோ என்னுடைய கைக்கு கட்சி வந்து விட்டது, நான் அதை வெற்றியை நோக்கி செலுத்தி பார்க்கிறேன் என்று எடப்பாடி முயலுகிறார். ஓகே, இப்போது டிவிக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து தாவேக தலைவர் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக பல்வேறு இடைஞ்சல்களை விஜய் அவர்களுக்கு கொடுத்தது. இப்போ கூட வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனையை வந்து வந்திருக்கு விஜய் அவர்களுக்கு. விஜய்க்கு என்ன, அவராக கருப்பூருக்கு போனார், 47 பேர் செத்து விட்டார்கள். சாவதற்கு திட்டம் போட்டவர்கள் மாற்றுக் கட்சியினரா? நீ கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்டுகிறாய், கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு நடுவிலே போகிறாய். இந்த கூட்டம் பாதுகாப்பாக களைய முடியுமா என்றெல்லாம் சிந்தனை இல்லாமல் நீ செய்கிறாய். பிறகு 47 பேர் செத்து விட்டார்கள் என்ற உடனே எனக்கு பொறுப்பில்லை, இவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இவர் குடும்ப வாழ்க்கையில் தூண்டி விடுகிறார்கள், இதெல்லாம் பேசுகிறார்கள். உன்னுடைய மனைவியை பிறர் தூண்டுகிறார்கள் என்பது பெருமையான செயலா? அவர் வாழ்க்கையை இழந்து விட்டால் போராடுகிறார்.
அந்த பெண்மணி இயற்கையாக உன்னை மணந்து கொண்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாகி அந்த குடும்பத்தை 25 ஆண்டுகள் சிறப்புற நடத்தி அவள் பிறகு என்ன செய்வது? அப்புறம் நீ முகப்பறையில் கொண்டாந்து அவளை வச்சுக்கிற, அப்புறம் இவளால் தாங்க முடியல, அது பரவாயில்ல அப்படின்னு யாரும் இருப்பாங்களா? நம்ம பொம்பளை ஒருத்தியும் இருக்க மாட்டேன். என்ன சோறு போடலைன்னா இருப்பாள். ஒரு துணியை ரெண்டாக ஒன்றன் கூறாடை உடுப்பரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஒரு ஆடை தான் இருக்கிறது. இந்த ஒரு ஆடையை ரெண்டாக கிழித்து கணவனும் மனைவியும் கட்டிக்கொண்டு வாழுகின்ற நிலைமை ஏற்பட்டாலும் 2 பேரும் மனம் ஒன்றி வாழ்வது தான் வாழ்க்கை என்றது சொல்லுகிறது. எப்படி சொல்லுங்க? அவர் ஒன்றன் கூறாடை, ஒன்றை கூறாக்கி உடுத்துகின்ற ஆடை, ஒன்றன் கூறாடை உடுப்பரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. ஆடை பாதி இருந்தால் போதுங்க, மறைக்க வேண்டியதை மறைச்சா போதும், அதுக்கு மேலே அது முக்கியம் இல்லை. மனம் ஒன்றி வாழ்கின்ற வாழ்க்கையே வாழ்க்கை என்று சொன்னது போல் அப்படி ஒன்றி வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ விட்டாய். அவள் தவிக்கிறாள். 2 பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிவிட்டது. 2 பிள்ளைகளும் உன்னோடு உறவில்லை, மனைவிக்கு உறவில்லை, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் உனக்கும் நெருக்கம் இல்லை. என்ன நீ வாழ்க்கையில் செய்ய போகிறாய் முதலமைச்சராகி? நம்முடைய பெண்கள் கேட்பார்கள். இவ்வளவு காலமும் நீ செஞ்சது எதையும் கேட்க மாட்டார்கள். ஏயா கட்டின பொண்டாட்டி இருக்கையில் இவன் பாட்டுக்கு வேறு ஒரு ஆளை பொம்பளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இதுதான் என் வாழ்க்கை முறை. முதலமைச்சராகி இதான் நம்முடைய நாகரிகம் ஆகிட்டா நம்மளை முதல்ல கிளப்பிடுவானே நம்ம வீட்டுக்காரன் இன்னொருத்தியை நினைப்பார்களா இல்லையா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு வாழ்க்கையை பங்கிட்டுக்க மாட்டான், பொறுக்க மாட்டான். அவள் சொல்லி பார்க்கிறாள், ஒன்று கேட்கவில்லை. பிறகு நீதிமன்றத்துக்கு வருகிறாள். இவளை தூண்டி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறாள். இது தூண்டி அவள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவள் வருகிறாள். நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் நமக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நான் சொல்கிறேன், இந்தியா சுக்காக சிதறி போய்விட்டாலும் ஒரு குற்றமும் நேராது. என்ன? ஆனால் ஒரு குடும்பம் சிதறி போய்விட்டால், அடிப்படையான அந்த குடும்ப அமைப்பு சிதறி போய்விட்டால், நாடு சிதறி போவதை விட மிகப்பெரிய கேடு ஏற்படும். ஃபேமிலி இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி. ஒரு சமூகம் பல குடும்பங்களின் மீது தான் உருவாக்கப்படுகிறது. நாடு உருவாவது வேறு. வெள்ளைக்காரன் காலத்துக்கு முன்னால் இந்தியா இல்லை, இப்பொழுது இந்தியா இருக்கிறது, நாளை இல்லாமலும் போகலாம், அது முக்கியமில்லை. நான் சொல்வது தெரிகிறதா? குடும்பம் என்பது வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து, சங்க காலத்திலிருந்து, தொல்காப்பியன் காலத்திலிருந்து, அதற்கு முன்னால் இருந்தது. எப்பொழுது குடும்பமாக மனிதன் ஆனானோ அன்றிலிருந்து தான் நாகரிகம் தொடங்குகிறது. இவனுடைய துன்பத்தில் அவளும், அவளுடைய துன்பத்தில் இவனும், இவர்கள் 2 பேரும் மக்களுடைய துன்பத்திலும், பிறகு இவர்களுடைய இளமை காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இவர்கள் படுகின்ற பாடுகளும், முதுமை காலத்தில் இந்த பிள்ளைகள் இவர்களை தாங்குகின்ற தாங்குகளும், இதுதான் குடும்ப அமைப்பு. குடும்பம் எவ்வளோ சிறந்ததுங்கிற 20 வருஷம் வரல இந்த பயலை தகப்பன் கையை பிடிச்சி நடக்கிறேன். இந்த பையனை தள்ளாடுறேன். 1 வயசு பயலுக்கு நடக்க வரல. தகப்பன் கையை பிடிச்சி அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டே நடைபழக்குகிறேன். அது பள்ளிக்கூடத்தில் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு பழகிறேன். தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அதிகபட்சத்தை மகனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டுக்கிறேன். இந்த அரசாங்க பள்ளிக்கூடம் லாயக்கில்லைன்னு. என்ன நீனும் உன் பிள்ளைய அப்படி தானே படிக்க வைக்கிற? அப்புறம் என்ன பண்ணுறது? அவன் சக்திக்கு மீறி தானே படிக்க வைக்கிற? ஏன்னா இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் லாயக்கில்லாமல் போயிடுவாங்க, நம்ம பயன்னு தானே பயந்து படிக்க வைக்கிற. சரி, அது ஒரு உட்காரிடம். 2 வயதில் பிள்ளை நடப்பதற்கு கையை பிடித்து கொண்டு நடந்த தகப்பன் 70 வயதில் தகப்பன் தடுமாறுகிற போது மகனுடைய தோளை பிடித்து கொண்டு நடக்கிறான். தகப்பன் கையை பிடித்து கொண்டு நடந்த மகன் பிறகு மகனின் தோளை பிடித்து கொண்டு நடக்கிற தகப்பன். இந்த நிலையான பாதுகாப்பு பிள்ளைக்கும் இல்லாமல் போயிடும், தகப்பனுக்கு இல்லாமல் போயிடும். குடும்பத்தை மட்டும் கலை. இந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பா? அரசாங்கம் வளர்க்குமா? குடும்பத்தை கலைச்சிரு. பின் வயதில் தகப்பனை எவன் பாதுகாப்பேன்? மகனா இல்லை அரசாங்கமா? ஆகவே நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அமைப்பாக இந்த குடும்பத்தை கண்டுபிடித்தார்கள். சரியா? பின் வயதில் மூத்தவர்களுக்கும், பின் வயதில் பெற்றோருக்கும், முன் வயதில் பிள்ளைகளுக்கும் நிலையான அமைப்பு வேண்டுமென்றால் அந்த பெண் கற்பாக இருக்க வேண்டும் என்றும் கண்டுபிடித்தார்கள். இவனோடு மட்டுமே வாழ வேண்டும் என்றும் கண்டுபிடித்தார்கள். அப்பொழுதுதான் 2 பேரும் பிள்ளைக்கு பொறுப்பாவார்கள். இப்படி ஒரு குடும்ப கட்டமைப்பு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. உலகம் பூரா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இப்போ கனிமொழி இதை ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர் பெண் உரிமை, அதாவது அதெல்லாம் எதற்கு அந்த ஆசை நாயை போய் நீங்கள் பேசினீர்கள்? பெண்ணின் மீது நீங்கள் பழி சுமத்தினீர்கள். அந்த நயினார் நாகேந்திரனை கேட்டு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு போயிட்டார்.
அவள் யாருடைய வாழ்க்கையை கெடுத்தாள்? இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை தானே கெடுத்தாள். ஆணினுடைய சுதந்திரமாக பறிபோனது, இன்னொரு பெண்ணினுடைய சுதந்திரத்தை இவள் பறித்து விட்டாள். பெண் சுதந்திரத்தை பெண்ணே பறித்தாள். அப்புறம் பெண் உரிமை என்ன பேசுகிறாய்? பெண் உரிமை நான் சொல்கிறேன், இந்தியா உடைந்து சுக்குநூறாகட்டும், ஆனால் குடும்பம் உடையக்கூடாது. இதுக்கு முன்மாதிரியாக தலைவர்கள் இருக்க வேண்டுமே தவிர பொண்டாட்டியை அத்து விட்டுட்டு நம்ம நோக்கத்துக்கு ஆடுற வாழ்க்கை முறை நாட்டின் வாழ்க்கை முறையானால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் பயப்படுவார்கள். இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை அரசியலையும் பாதிக்குமாயா? ஆமாம், பாதிக்கும்ல. நம்ம வாழ்க்கை முறை இல்லை அது. நீ முன்மாதிரியாக வாழ வேண்டிய கடமை உள்ளவன். நீ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவளை இது பாருங்கள், அந்த விஜய் கட்சியினுடைய யூடியூப் ஆதரவாளர்கள் பூரா அந்த அம்மாவை திட்டுறாங்க. அந்த அம்மா என்னது பிழை செய்துச்சு? விஜய் மனைவி என்ன பிழை செய்தார்கள்? ஒரு நல்ல தமிழ் பெண் வாழுகின்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். உன்னோடு நான் சேர்ந்திருக்கிறேன், எதற்கு இன்னொரு தீ என்று சொன்னார்கள். அதை தெரியாமையாவது இந்த வேலையை சில பேர் செய்கிற மாதிரி செய்யலாம்ல. சில பேர் சத்தம் இல்லாமல் செய்வேன். அது இவளுக்கு தெரியாத வேலை பிரச்சனையாக இருக்க மாட்டா. என்ன சொல்கிறேன்? நான் அது சரின்னு சொல்லலை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவளுக்கு பிரச்சனை இல்லை, இவன் எங்கேயோ போய்த்து வருவேன், என்ன தெரியாது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஒரு பெண் பெரிய அளவுக்கு மதிக்கப்பட்டவள் நம்முடைய நாட்டில். அதனால் நம்முடைய கடவுளே சரிபாதி பெண், மாதொரு பாகன்தான். எப்படி பேர் வச்சான் பாருங்கள் கடவுளுக்கு, மாதொரு பாகன். பாதி சிவன் பாதி உமை. கடவுளை அப்படி உண்டாக்கியிருக்கான். எந்த உலகத்துலேயாவது இந்த மாதிரி கடவுள் உண்டாக்கியிருக்கான் நான் தமிழ்நாட்டை போல்? இங்கே வந்து பெண் உரிமை பேசுகிறாங்க. இங்கே பெண்ணும் சமம்டா, பெண்ணும் சமம். பெண்ணை போற்றணும், உரிமை இல்லை, அன்பு தான் அடிப்படை. அவளை நீ நேசித்து வெளியே போனாலே கடத்தெருவுக்கு பலசரக்கு வாங்குறதுக்கு காணுமே அப்படின்னு நீ பதறி, என்ன 9 மணிக்குள்ள வராமல் இருக்க மாட்டாரேன்னு அவள் பதறி, அதான்டா குடும்பம். அது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சின்ன வயசுக்குள்ள மோகமெல்லாம், அப்புறம் அன்பு தான் நிலைத்து நிற்கும். அந்த அன்பை அடிப்படையாக வைத்து குடும்பத்தை கொள்ளாமல் அப்புறம் வந்து எப்போவுமே பொண்டாட்டி சின்ன வயசாக இருக்கணும்னு முடிவு கட்டினோம்னா அப்புறம் வந்து அது என்னென்ன குடும்பமாக இருக்கும்? இதெல்லாம் எனக்கு சரியில்லை. அதனால் இதெல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கை இல்லை. ஒரு அரசியல் தலைவனுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தால் அந்த பெண்ணுக்காகத்தான் பறிவு கொள்வார்கள். ஆனால் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் பக்கம் தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை விஜய் அவர்கள் மேலே தப்பு இல்லை, அந்த விஜய் அவர்களுடைய வாழ்க்கைன்றது தனிப்பட்ட விஷயம், அது அரசியல் ஆக்காதீங்க. அது என்ன தனிப்பட்ட விஷயம்? அது என்ன தனிப்பட்ட விஷயம்? உலகத்தில் வந்து ஒருத்தன் பெண்ணை வந்து புறக்கணிக்கிறது தனிப்பட்ட விஷயமா? அப்புறம் ஒருத்தையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். இவன் வருவேன், அப்புறம் நம்மளை புள்ள பெற வைப்பேன், அதுக்கப்புறம் இவன் அத்து விடுவேன், நம்ம ரோட்டில் நிற்கணும், அப்புறம் என்ன குடும்பம்? சாகிறது வரையில் தலைமாட்டில் உட்காந்து அவள் சாகிற வரையில் விட இந்த உறவு நீடிக்குது. இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம்னு எந்த முட்டாள் சொல்கிறேன்? ஆலோசனை சொல்கிறவன் தான் முட்டாளாக வச்சுருக்கான்னா கட்சியில் பின்பற்றவனாலாம் முட்டாளா? இது என்ன தனிப்பட்ட விஷயமா? அது அதில் என்ன தனிப்பட்ட விஷயம்? உன்னை நம்பி ஒரு பெண்ணு கையை பிடிக்கிறா, கபவு கை நெகிழாமல்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான். பிடிச்ச கை நெகிழாமல் பிடிக்கணும் அவளை. அது என்னது? வாழ்கிறது, அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அத்து விடுறது, அப்புறம் அது தனிப்பட்ட விஷயம். அப்புறம் அந்த பொண்ணு ரோட்டில் அனுப்பாளா? அவட்டு பிள்ளையெல்லாம் பிச்சை எடுக்குமா? இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம்னு எந்த முட்டாளாவது சொல்லுவானா? இது சமூக விஷயம். இட் இஸ் ஏ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் நம்முடைய சமூக கட்டுமானம். இந்த சமூக கட்டுமானத்திற்குள் உடன்படாத ஒருவன் அவங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு இருந்தால் அது அப்படி தான் இருக்கும். அது புரியாதவன் உடனே மோகம்னா ஒரு பொண்ணு விட்டு டிவி எங்கிட்ட காமிச்சாங்க. இப்போ அவங்களுக்கா பொண்டாட்டியா, நான் வரேன்டா பொண்டாட்டியான்னு ஒருத்தி பேசுகிறா, இதை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் முட்டாத்தனமாக செஞ்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். நான் வர்றேன் பொண்டாட்டியானுங்கிறதா பேச்சு? இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான பின்பற்றுதல் இருப்பதை விட இந்த கட்சி இல்லாமலே போய்விடுவது நல்லது. இந்த கலாச்சாரம் தானே வளரும். நீ கண்டிக்க வேண்டுமா இல்லையா? இதெல்லாம் என்ன டிவி போடுறீங்க? அதெல்லாம் எனக்கு அவளுக்கும் உள்ள தனிப்பட்ட விவகாரம், தீர்த்துக்கிறோம் ஒழுங்கா என்று சொல்லு. அதை விட்டுவிட்டு இதெல்லாம் நீ பெருக்கினால் இதற்குன்னு ஒரு யூடியூப் சேனலில் இதை ப்ரமோட் பண்ணுற ஆளுகளும் வச்சுருக்காங்களா? இல்லை, இது வரைக்குமே விஜய் அவர்கள் எதுக்குமே கருத்து சொல்லலை. அந்த இவருடைய விவாகரத்து சார்ந்துமே எந்த கருத்தும் சொல்லலைங்க. அதெல்லாம் இல்லைங்க. அதாவது பெண் வந்து அவ கொடி, இவன் கொழுகொம்பு, இவனுடைய தோளில் அவள் சாய்வா, இவன் வலிமை சார்ந்தவன், வெளியே போவான், போராடுவான், வெட்டுப்படுவான், வெட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அவள் மென்மையானவள்.
அவள் அறிவால் இவனுக்கு இணையானவ. நம்ம தமிழ் வந்து அவ்வை எவ்வளவு சிறந்தவளாக போற்றான். நெல்லிக்கனியை ஒரு ஆண் மன்னன் அதியமான் அவ்வைக்கு கொடுத்துட்டான். ஆம்பளை தானே சாப்பிடணும், பொம்பளை என்ன அவள் கீழே தானே நினைக்கிறவன். அறிவுடைய அவ்வை வாழ்ந்தால் சமூகம் வாழும் என்று அவ்வைக்கு கொடுத்தான். யான் வாழும் நாளும் நீ வாழ்க என்று சொன்னேன். அது என்றைக்கும் பெண் தமிழ் சமூகத்தில் குறைவாக மதிக்கப்படவில்லை. இந்த புதுசாக படிச்சுட்டு வந்திருக்க கனிமொழி மாதிரி அவர்களுக்கு தான் தெரியாதே தவிர, சும்மா பெண் உரிமை பொண்ணு உரிமைன்னா ஆகாத உரிமையை பேசி கொண்டிருப்பார்கள். இதில் 2 தரம் 3 தரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா பெண் உரிமை? அதெல்லாம் குடும்பம் நிற்காது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் பண்பாடு. யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் குவாரலிங் வித் அவர் சில்ட்ரன். இதுதான் தமிழ் பண்பாடு. அதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் அரசியலில் தனிப்பட்ட பண்புகள் இல்லை, தனி மனித குணங்கள். நாட்டை வழி நடத்துகின்ற தலைவனிடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவனை பார்த்து எவ்வழி மன்னவன் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று. மன்னவன் ஓடுகின்ற வாய்க்கால் முன் வாய்க்கால், மக்கள் பின் வாய்க்கால். நாடாளுகின்றவனிடம் இருக்கின்ற சிறப்பு தான் மக்களை சிறப்பாக வாழ வைக்கும். இவனே தட்டுக்கட்டு போயிட்டான்னா அவங்களும் தட்டுக்கட்டு போயிடுவாங்க. ஆகவே இதெல்லாம் நியாயப்படுத்துவதற்கும் நீ யூடியூப்களில் ஆதரித்து பேசுவதற்கும் நீ இதெல்லாம் செய்தால் நாடு உன்னை காரி துப்போம். முதல்ல அவர்களெல்லாம் அடக்கு. இதை ஒழுங்காக நாங்கள் தீர்த்து கொள்கிறோம் என்று சொல், அடக்கு. அந்த பெண் கண்ணீர் விட்டால் ஒரு காலத்தில் நீ வெல்ல முடியாது. நான் சொல்கிறேன், பெண் கண்ணீர் விட்டால் ஒருத்தரும் வாழ முடியாது. அவன் ரொம்ப ஒரு நெகிழ்வானவ பெண், சார்ந்தவ. இவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு இவனே எல்லாம் என்று வருகின்றவள். அவள் கைவிடப்பட்டால் அவள் ரொம்ப மோசமாக போயிடும். வாழ்க்கை, சமூக வாழ்க்கை அழிந்து போயிடும். ஆகவே ஆணுக்கு கொடுமை செய்கிறவளை விட பெண்ணுக்கு கொடுமை செய்கிறது தான் ரொம்ப கொடியவன். அது சரியில்லை. ஆகவே இதை விஜயெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். சமூக வாழ்க்கையை பற்றி முன்பெல்லாம் பேசுவார்கள் தலைவர்கள். இப்படி இருக்க வேண்டும், குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். இப்போ எந்த தலைவனும் பேசுகிறதில்ல. சினிமா பார்க்குறது மட்டும்தான் வாழ்க்கை, வேறு எதுவும் வாழ்க்கை இல்லை. அது சரியில்லை. இது வந்து உன் பெண்களின் வாக்குகளை பெரிய அளவுக்கு பாதிக்கிறதா இல்லையா என்று பார். தேர்தலுக்கு போகிற போது அவன் கட்டின முன்னாடி ரோட்டில் விட்டு போயிட்டான். இவன் இப்படி தான் இருக்கு இவன் ஆட்சியும். அவள் என்ன பண்ணுவா? அந்த பொம்பளை 2 பிள்ளைகளை வச்சுக்கணும். அன்றைக்கி உன் கையை பிடிச்ச போது சாகிறது வரையிலும் உன் கையை பிடிச்சி வாழணும் தானே வந்தா. நீ இன்னொரு கையை பிடிச்சின்னா அப்புறம் அவள் என்ன பண்ணுவா? நான் முதல்ல சொன்னவன் தான், சனியாக தெரியாமையா இந்த சனியை செஞ்சு தொலைச்சின்னா அவளுக்கு பிரச்சனையாவது இல்லாமல் இருக்கும். அவளுக்கு சும்மா நம்ம அப்படின்னு. அதனால் இது சரியில்லை. பெண்களின் வாக்குகளை நீ இழப்பாய். நீ முன்வைக்காதே, இந்த வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டாதே.